அங்கிள், இது அந்தி கிறிஸ்து பற்றி நிறைய மெசேஜ் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில லீடருங்க பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தி கிறிஸ்துன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த பார் கோட்டில் வந்து இந்த எண்டு சென்டரில் ஒரு கோடு வரும், அதுதான் 6 சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இதை குறித்து சொல்லாதவங்க இல்லை. இந்த கடைசி காலத்தை குறித்து பேசுகிற ஊழியர்கள் இதை தூக்கிட்டு வந்துடுவாங்க. கடைசியில் இப்போ பார்கோடு போய் ஸ்கேன் வந்துடுச்சு. இப்போ என்ன சொன்னோன்னு அவங்களுக்கு தெரியல. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். அங்கிள், இது அந்தி கிறிஸ்து பற்றி நிறைய மெசேஜ் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டிடி போன முறை நீங்கள் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த முறை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 6 காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1, கான்டெக்ஸ்ட், எதற்காக எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் இதை யோவான் எழுதுகிறார். 2வது ஜான்ரா, எந்த விதத்தில் எழுதப்பட்டது, அந்த லிட்ரேச்சர் ஸ்டைல் என்ன. 3வது தியரி, இதை குறித்து என்னென்னலாம் சொல்லப்படுகிறது. 4வது வந்து ஹூஸ் ஆன்டிகிரைஸ்ட், ஆன்டிகிரைஸ்ட் என்பவர் யார். 5வது டெக்ஸ்ட், வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதுதான் நமக்கு முக்கியம். பல வியூ இருக்குது, இது இல்லாமல் 4 வியூஸ் இருக்குது, அங்கெல்லாம் போக வேண்டாம். 6வதாக கன்க்ளூஷன், என்ன நாம் இதிலிருந்து எடுக்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம். 1வது கான்டெக்ஸ்ட். நீரோக்கு பிறகு டொமிஷியன், அவன் தான் ரோமபுரியை ஆளுகிறான். இவன் காலகட்டத்தில் தான் பத்மு தீவுக்கு யோவான் அனுப்பப்படுகிறார். இதுதான் சூழ்நிலை. இப்பொழுது சபைகள் மிகவும் நெருக்கப்படுகிறது. எதனால் என்றால் எம்பரர் வர்ஷிப் மிகவும் அதிகமாக இருக்குது. ஜனங்களை எம்பரரை வர்ஷிப் பண்ணும்படியாக சட்டங்களை போடுறாங்க. அப்படி வர்ஷிப் பண்ணாதவங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. மிகவும் கொடுமையான உபத்திரவத்துக்குள்ளாக சபை போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் சபைகளுக்கு மனசில் பெரிய வேதனை. இப்போ கூட நம்ம ஜபித்து சில ஜபங்கள் தாமதித்தால் மனசில் ஒரு சோர்வு வருது தானே இயற்கையாக. அதுபோல் சபைகள் உடைக்கப்படுகிறது. சிலர் எம்பரர் வர்ஷிப் பண்ணுகிற அளவுக்கு தள்ளப்படுகிறாங்க. உபத்திரம் அவ்வளோ கொடுமையாக இருக்குது. இப்போ இந்த ஜனங்களுக்கு தரிசனத்தை கண்ட யோவான் தெளிவாக எழுதணும். இந்த உபத்திரவத்திலும் சபையாகப்பட்டது உண்மையாக இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விக்டர், ராஜாதி ராஜாவாக அவர் ஆளப்போகிறார். அதுதான் யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமாக இருந்தாலும் சிங்காசனத்தின் மேலே ஆட்டுக்குட்டியாக கட்டுவார். அப்படி உபத்திரவத்தை தாங்க முடியாமல் பின்வாங்கி எம்பரர் வர்ஷிப் இது போலலாம் பண்ணால் அவங்களுக்கு பெரிய ஒரு தண்டனை, பெரிய ஒரு ஆபத்து எதிர்காலத்தில் இருக்குது லாஸ்ட் டைமில் அப்படின்னு வார்னிங் தான் 7 சபைக்கும் கொடுக்கப்படுகிறது. இதுதான் சிம்பிள் ஒரு கான்டெக்ஸ்ட். இப்போ ஜான்ரா, அதாவது அது எழுதப்பட்ட விதம் என்ன பாருங்கள். காஸ்பிளை நம்ம படிக்கிற மாதிரி, சங்கீதத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற போல, வேதத்தில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் புத்தகம் இதை நம்ம புரிந்து கொள்கிறது போல இந்த ரெவல்யூஷனை புரிந்து கொள்ளவே கூடாது. இது எழுதப்பட்ட விதம் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர். இந்த ஸ்டைலில் வேறு. உதாரணத்துக்கு ஃபுட்பால் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ரவுண்டாக இருக்குது. அதே போல் வாலிபாலும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது. 2 பாலையும் நீங்கள் தூரத்தில் வச்சா கண்டுபிடிக்க முடியுமா ஃபுட்பால் எது வாலிபால் எதுன்னு? முடியாது. ஆனால் ஃபுட்பாலில் காலில் ஆடினா தான் கேமில் வின் பண்ண முடியும். வாலிபாலில் கால் மேலே படக்கூடாது, கையில் தான் ஆடணும். அதே போல் தான் நீங்கள் காஸ்பிள், அதாவது 4 காஸ்பிளை லெட்டரை இன்டர்பிரேட் பண்ணுற போல் நீங்கள் வந்து ரெவல்யூஷனை பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது. அப்படி செஞ்சிங்கன்னா, அல்லது பேரபிள், ஓமையை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுறது போல் இந்த ரெவல்யூஷனை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதில் தான் அநேக கற்பனைகள், தவறான தியரியெல்லாம் வருது. அப்போ இது எழுதப்பட்ட விதம் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர். இது எக்ஸைல், பாபிலோனுக்கு இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க பாருங்கள், அதற்கு கொஞ்சம் முன்னாடி பின்னாடி காலத்தில் ஒரு இது போல் எழுதுகிறது யூதருடைய பழக்கமாக இருந்தது. எசேக்கியேல், தானியல், இதெல்லாம் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் தான். கொஞ்சம் இருக்கும். ஆனால் ரெவல்யூஷன் முழுக்க அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர். இதில் இருக்கிற சில நம்பருங்க சொல்லப்போனால் இதை லிட்ரலாக நம்ம எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அதில் அர்த்தம் இருக்கும். இதில் மெட்டஃபர் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும், சிமிலி யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும், சிம்பாலிசம் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும், ஹைப்பபோலிக் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். இதில் சில நியூமரிக்கல் அனாலஜின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். உதாரணத்துக்கு 7 பரிபூர்ணம் கிறிஸ்டின் கான்டெக்ஸ்டில், 6 மனுஷனை குறிக்கிறது, 4 என்பது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் உலகத்தை குறிக்கிறது. இது போல் சில நம்பருங்க இதில் குறிப்பிடப்பட்டு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு அர்த்தங்க இருக்குது. அப்போ இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் தெரிஞ்சால் தான் இதை வியாக்கியானம் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸி. இது மறைக்கப்பட்டவைகள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்டவை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து. இந்த இந்த ஜான்ராவை சரியாக படிக்காததுனால ஜனங்க தப்பான தியரிங்க வருது. இப்போ மூன்றாவது அந்த தப்பான தியரி என்னன்றது நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. முதலாவது, சில லீடருங்க, பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தி கிறிஸ்துன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹிட்லரை சொன்னாங்க, ஹிட்லர் செத்துட்டார். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது பாவம் போப்ப சொன்னாங்க, அவரும் இறந்துட்டார். அதுக்கு பிறகு சதாம் ஹுசேனை சொன்னாங்க, அவரும் இறந்துட்டார். இப்போ உங்கள் காலகட்டத்தில் யாரை சொன்னாங்க தெரியுமா? பராக் ஒபாமாவை சொன்னாங்க, அவரும் ஆட்சியிலேருந்து போயிட்டார். ஸோ இதுதான் ஒரு லீடருங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, இல்லை உலகத்தை இம்பேக்ட் பண்ணுறவங்க, ஏதோ ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இது பொய்யா போச்சு. அடுத்த தியரி என்னன்னு பார்த்தீங்களா, பார்கோட். நீங்கள் எடுத்தீங்களா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த பார்கோட்டில் வந்து இந்த எண்டு சென்டரில் ஒரு கோடு வரும், அதுதான் 6 சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இதை குறித்து சொல்லாதவங்க இல்லை. இந்த கடைசி காலத்தை குறித்து பேசுகிற ஊழியர்கள் இதை தூக்கிட்டு வந்துடுவாங்க. கடைசியில் இப்போ பார்கோடு போய் ஸ்கேன் வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்தது பயோசிப், அது ஒரு தியரி, அது விரலில் பொறுத்துவாங்க, இது போல் சொன்னாங்க. நன்றாக புரிஞ்சுக்கணும், இந்த பார்கோடுன்றது பிஸ்னஸ்க்காகவும் அல்லது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். அதே போல் மைக்ரோ சிப்பு கூட நம்ம உடம்பில் செலுத்துகிறது. சில சமயத்தில் நாய்களுக்கு கூட இந்த சிப்பு போட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த நாய் பண்ண போல் வச்சுட்டு இருக்காங்க. அதை பண்ணன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அதுங்கெல்லாம் எவ்வளவு சேல் ஆகுது, எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு தெரிய வருகிறது. இந்த சிப்பின் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. தொலைஞ்சு போட்டாங்களோ இந்த சிப்பு வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக செய்யப்படுகிறது. சரிங்களா? அடுத்த ஒரு தியரி போல் ஒன்று உண்டாக்குனாங்க, கோவிட் வேக்சின். கேள்விப்பட்டீங்களா? இந்த வேக்சின் மூலமாக யார் வருகிறது? அந்தி கிறிஸ்து வருகிறான். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் முழுக்க இதை நீங்கள் செய்யணும்னு செய்ய வச்சு கடைசியில் அந்தி கிறிஸ்து அப்படி வந்து உக்காந்துருவான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அதுபோல் யாராச்சும் பிரசங்கம் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்களை பிடிச்சி உள்ளே போடணும். கடைசியில் யாரெல்லாம் இது போல் பிரசங்கம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கோவிட் வேக்சின் போட்டாங்க, இல்லைன்னா வெளிநாடுகளுக்கு அவங்க போகவே முடியாது. இதுவும் பொய்யா போச்சா? கோவிட் வேக்சினில் எங்கே அந்தி கிறிஸ்து வரான் பாருங்கள். அதுதான் ஒரு பழமையை சொல்லுவாங்க, மிரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய தெரியும்வாங்க. அதுபோல் இவங்களுக்கு எதை பார்த்தாலும் அந்தி கிறிஸ்து, யாரை பார்த்தாலும் அந்தி கிறிஸ்து இவங்களுக்கு, அதுபோல் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பல் சாபத்துன்னு சொல்லுவாங்க. இந்த 7th டே அட்வென்டிஸ்ட்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்க அவங்களெல்லாம் அந்தி கிறிஸ்துன்னு இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, 7th டே அட்வென்டிஸ்ட். ஏன்னா ஒரு காலகட்டம் வரும்போது சாட்டர்டே இருந்த அந்த வர்ஷிப்பு சண்டேவாக மாற்றப்படுது கான்ஸ்டன்டைன் காலத்தில். அதை வச்சுட்டு அந்தி கிறிஸ்து இப்படி தான் வருவானிட்டு இதுக்கு பிறகு வந்த ஜெனரேஷன் என்ன பண்ணாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப் பண்ணுறவங்களாம் ஆன்டி கிரைஸ்ட்னாங்க. அவங்க பார்வையில் நம்மளாம் ஆன்டி கிரைஸ்ட் தான் இது போல் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த எந்த தியரியும் எடுபடலை. இப்போ 4வது, அந்தி கிறிஸ்து யார்? நன்றாக புரிஞ்சுக்கணும், ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டிபயோட்டிக் என்றால் என்ன? நோய் எதிர்க்கிற ஒரு சக்தி, கிருமி நாசினி, சில பாக்டீரியா, அது கொல்லுகிறது தான் ஆன்டிபயோட்டிக். ஆன்டி சோசியலிஸ்ட்ன்றோம். ஒரு சமுதாயத்துக்கு ஒருத்தன் எதிர்ப்பாக இருந்தான்னா அவனை ஆன்டி சோசியலிஸ்ட்ன்றோம். அதே போல் ஆன்டி கிரைஸ்ட் என்றால் என்ன? இயேசுவுக்கு எதிர்ப்பானவன், அவ்வளோதான். அப்போ இயேசுவை யார் எதிர்த்தாலும், இயேசுவின் போதனையை யார் எதிர்த்தாலும், இயேசுவின் சபையை யார் எதிர்த்தாலும் அவங்களாம் ஆன்டி கிரைஸ்ட் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஏனென்றால் இயேசு சாமியை குறித்து, அவருடைய போதனை குறித்து ஜனங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்களோ இல்லையோ, இந்த 666 குறித்து ஜனங்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டம் இதில் கேட்குறதில்ல. இதில் நாம் பைபிளை குறித்து தெளிவாக சொல்லும் போது ஜனங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஆகட்டும், ஜோர்டன், அதை இருக்கிற மாதிரி சொன்னால் ஜனங்களுக்கு ஏற்கிறதில்ல. ஆனால் அதிலே கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்கள் சொல்லும் போது அது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்க. தியாலஜியில் நம்ம அதை செய்யக்கூடாது, ஹிஸ்ட்ரியிலும் செய்யக்கூடாது. வேதத்தை வேதமாக தான் போதிக்கணும். அப்போ வேதத்தை வேதமாக போதிக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி யாராரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கு, அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சத்தியம் எப்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். பொய் தான் அநேகமாக என்ன பண்ணுவோம், அது ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டு அது காது மூக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம் சொல்லுவாங்க. சிம்பிள். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்கு என்றால், வெளிப்படுத்தல் 13:11 பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்து
வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பதாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அதாவது இரண்டாவது வந்த ஒரு பீஸ்ட் மிருகமாகப்பட்டது முதலில் இருந்தது. அது மரணத்துக்கு ஏதுவான காயப்பட்டு இருந்தது. அது கொஞ்சம் சொஸ்தமானது. அந்த மிருகத்தை வணங்கும்படியாக செஞ்சிச்சு. சரிங்களா? அப்படி அதை வணங்கும்படியாக செய்ய ஜனங்கள் எப்படி அதை வணங்கினாங்க, எப்படி நம்பினாங்கன்னா, அடுத்து 13 அன்றியும் அது மனுஷருக்கு முன்பதாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இந்த செகண்ட் பீஸ்ட், இந்த மிருகம் பெரிய பெரிய அற்புதத்தை செஞ்சதுமே ஜனங்கள் அடிபட்டு மரணத்துக்கிட்ட போய் குணமாக்கப்பட்டது போல சொல்லப்படுகிறது போல அந்த மிருகத்தை வணங்க ஆரம்பித்தாங்க. இதனுடைய இன்டென்ஷனே அந்த மிருகத்தை வணங்கணும். ரெண்டாவது மிருகத்தின் இன்டென்ஷன். அடுத்தது 14 மிருகத்தின் முன்பதாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இது ரெண்டாவது பீஸ்ட். உதாரணத்துக்கு முதலாவது பீஸ்ட் இறந்துட்டான், நம்ம நீரோன்னு வச்சுக்கோமே. ரெண்டாவது பீஸ்ட் டொமிஷியன். இந்த இருவருக்குமே ரத்தத்தில் இருந்த ஒரு புத்தி குணம் என்றால் எம்பரர் வர்ஷிப். உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்கோ. சரிங்களா? அநேக அற்புதங்களை இது செஞ்சு ஜனங்களை நம்ப வச்சு அடுத்து ஒன்று சொல்லுது, அந்த பழைய மிருகம் அடிபட்டு மரணத்துக்கு போய் கொஞ்சம் குணமாக்கப்பட்டதாக காணப்படுகிறது போல அது என்ன பண்ணணும்? வர்ஷிப் பண்ண வேண்டும். இது சில காரியங்களை சொல்ல ஆரம்பிக்குது எல்லாம் குடிகளுக்கும். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவமும் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ 16 நம்ம கவனிக்கணும். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது எங்கே வலதுகாரம் நெற்றிகளிலாவது எங்கே நெற்றி ஒரு முத்திரையை பெறும்படியாகும். 16 தெளிவாக சொல்லுது. ஃபோர்ஹெட் நெற்றி அல்லது வலது கரம். சிப்பு கிடையாது, சிப்பு இன்செர்ட் பண்ணுறது. இது மார்க். டேட்டோலாம் போடுறாங்களே அதுபோல் ஒரு மார்க். டேட்டோ சொன்னால் டேட்டோ போடுறவங்கள அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க இவங்க. அது ஒரு பிரச்சனை. இது ஒரு மார்க் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 17 கவனமாக இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணும். ஓகே. அந்த மிருகத்தின் முத்திரையாவது இவங்க 666 666ன்றாங்களா? அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு முத்திரையாவது, அதுக்கு அடுத்து அதன் நாமத்தையாவது, அதாவது அதனுடைய பெயர், மூன்றாவது இலக்கத்தையாவது, அதாவது நம்பர், அதை தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாது படிக்கும் செய்தது. இது நீரோ காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. அப்படி இந்த நீரோவையும் டொமிஷனையும் வணங்காதவங்க அவங்களுடைய உடைமைகள் பறிக்கப்படும். அவங்க மார்க்கெட்டில் போய் எதுவும் வாங்க முடியாது. இன்னும் காலத்தில் நம்ம ஹிஸ்ட்ரியை படித்தோம்னா அப்படி வணங்கி பலி செலுத்துகிறவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா உபத்திரவம் பண்ணப்படுவாங்க. இப்படி தான் இந்த உபத்திரவம் தாங்க முடியாமல் மைனர் ஏஷியான் வாங்க. இப்படி சிதறடிக்கப்பட்டு தான் இந்த 7 சபைகள். இதில் யூதர்களும் இருக்காங்க, சில பேர் ஜென்டைல்ஸும் இருக்காங்க. விளங்குதுங்களா? இவங்களுக்கு தான் இந்த யோவான் எழுதுகிறார். இது இந்த வாங்கவும் விற்கவும் செய்யாது. இது ஏற்கனவே இருக்கு பாருங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த ஜனங்களுக்கு அது புரியுது. புரியாதது ஒன்று நான் சொன்னேன்னா உங்களுக்கு விளங்குமா? இல்லை. இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு விளங்குது. அதனால தான் இவர் எழுதுகிறார். இப்போ 18 இங்கே தான் பிரச்சனையே தொடங்குது. இதில் ஞானம் விளங்கும். இதில் என்ன விளங்கும்? ஞானம் விளங்கும். மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அதனுடைய நம்பர் இருக்குல்ல, அதை நம்ம கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இங்கே தான் 666ன்றார். இதற்கு முன்னாடி நம்ம 17 படிக்கும்போது அந்த அந்தி கிறிஸ்துனுடைய சொரூபத்தையாவது அதனுடைய பெயரையாவது அதனுடைய லக்கம் நம்பரையாகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கம் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். நீங்கள் கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனை நீங்கள் படிச்சிங்கன்னா யூ நீட் டு ஹாவ் த விஸ்டம் டு அண்டர்ஸ்டாண்ட் த நம்பர் ஆஃப் த பீஸ்ட்னு எழுதப்பட்டிருக்கும்.
அப்போ அது புரிந்து கொள்ள நமக்கு ஒரு ஞானம் வேணும். இந்த இடத்துல தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்காலருங்க வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க. பாருங்கள், தூங்கி எழுந்து பைபிளை படிச்சுட்டு அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, வியாக்கியானம் பண்ண முடியாது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அந்த கான்டெக்ஸ்ட்டை வேறு, அந்த ஜான்ரா எழுதப்பட்ட விதமே வேறு. அப்போ அது எழுதப்பட்ட விதம் என்ன, அப்போ என்ன கான்டெக்ஸ்ட் இருந்தது என்று ஆராய்ச்சி செய்கிறாங்க. யாருங்க? ஸ்காலர்லாம் ஆராய்ச்சி செய்யும் போதோ இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால் நீரோயை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே கூட ஒரு கேள்வி, இது வந்து டொமிஷன் காலத்தில் தானே நடந்தது, இது AD 95 நடக்குது. அதாவது டொமிஷன் காலத்தில் நீரோ தான் செத்துட்டாரு. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஆவி கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்காலருங்க இது என்ன அப்படின்ட்டு இந்த கிரீக் டெக்ஸ்ட்டை யூப்ரூவில் சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. யூப்ரூவில் நம்பரும் ஒன்று தான், ஆல்பபெட்டும் ஒன்று தான். அப்படி கால்குலேட் பண்ணும்போதோ தெளிவாக சொல்லப்படுகிறது நீரோ கேசர் அல்லது நீரோ சீசர்னு எழுதப்பட்டிருக்கு 666. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அது போட்டுறேன், சரிங்களா? அப்போது என்ன யோவான் சொல்ல வருகிறார், என்ன ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், ஏன்னா யோவான் பத்முத்தீவிலிருந்து இந்த லெட்டர் எழுதும் போது அந்த லெட்டரை ஜனங்களுக்கு சபைக்கு கொண்டு போகிறவர்கள் யாருன்னா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட போஸ்ட்மேனுக்கு தான் கொண்டு போகணும். அப்போ அவங்க கொண்டு போகும்போது நீரோ டொமிஷன் எழுதியிருந்தால் யோவானுக்கு பிரச்சனை, அங்கே போய் சேராது சபைக்கு. அப்போ இது ஒரு விடுகதை போல் யோவான் என்ன பண்ணுறாரு, இது எழுதுகிறாரு. இது எழுதும் போது அந்த ஜனங்களுக்கு புரிகிறதை யாரை சொல்ல வராருன்னுட்டு. ஏன்னா அந்த பழைய மிருகம் சாவுக்கு எதுவானது அப்படின்றார். அப்போது அது நீரோ தான். அவன் ஆவி இப்போவும் கிரியை செஞ்சுட்டு இருக்குது யாருக்குள்ளே, டொமிஷனுக்குள்ளே. அதோட பயங்கரமான அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சவன் தான் டொமிஷன். பிறகு கிரீக்லேருந்து ஹீப்ரூ டெக்ஸ்ட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும் போதோ அது நீரோ தான் குறியுது, அவனோட பேரை தான் குறியுது. உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்போ சிம்பிளாக என்னுடைய கன்க்ளூஷன் 6வது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்தி கிறிஸ்து என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறவன். அப்போ ஆண்டவரை எதிர்க்கிற ஒரு சக்தி ஒன்று வரப்போகிறது. இது சிப்பு, இது இந்த 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 பார்கோடு இதெல்லாம் வராது. இது மேட்டர் என்னவென்றால் வொர்ஷிப். அவன் ஆராதனை செய்யும்படியாக ஜனங்களை ஃபஸ்ட்டு ஏவவான். அந்த இமேஜ், அந்த உருவத்தையோ அல்லது அந்த நம்பரையோ அல்லது அந்த பெயரையோ. இதுதான் 17 தெல்லும் தெளிவாக சொல்லுது. 666 மட்டும் இல்லை, இமேஜ், உருவம், அவனுடைய பெயர், அடுத்தது அவனுடைய நம்பர். இதில் 3ல் எதனா சொல்லலாம். ஆராதிக்கும்படியே செய்வான். அப்படி ஆராதிக்காத ஜனங்கள் எழும்பும் போது தான் இந்த முத்திரையை இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம தேசத்தில் யார் இருக்கிறாங்க இல்லைன்றதுக்கு நமக்கு ப்ரூஃப் என்ன? ஆதார் கார்டு. புரியுதுங்களா? அதே போல் அங்கே ஒரு இமேஜ், நேம் அல்லது இந்த நம்பர் கொடுக்கப்படும். இந்த சிப்புக்கு பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் செக்யூரிட்டி பர்பஸ். இது வந்து ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆராதனை செய்யும்படி அவன் தூண்டுவான், ஜனங்களை அப்படி ஏமாற்றுவான், ஜனங்களை அப்படி கவர பார்ப்பான். இப்போ ஜனங்க ஆராதிக்க மாட்டாங்க சில பேர், தேவனோட பிள்ளைங்க. அது யார் என்று கண்டுபிடிக்கும் போது தான் இந்த முத்திரையையும் அவனுடைய பெயரையும் அல்லது அவனோட நம்பரும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். விளங்குச்சுங்களா? இதோடு கூட இந்த கேள்வியை என்கிட்ட கொண்டு வரவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. சீக்கிரத்தில் இன்னொரு பதிவோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை குறித்து பேசுங்க, வேதத்தை படிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.